உயிர்ல விளையாடிதான் இந்த அரசியல் நீங்க பண்ணணுமான்றது சத்தியமா புரியல எனக்கு. இந்த அளவுக்கு நீங்க இறங்குங்களான்றது ஷாக்கிங்கா இருக்கு. மக்கள் எப்படி இருந்தா பரவாயில்ல, நம்ம ஆட்சியில இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க, சில பேர் சொல்றாங்க கூட்டத்தை அடக்கி இருக்கணும், விஜய் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல, நஞ்சில கண்ட்ரோல் பண்ணி எப்படிங்க இது என்ன மாநாடு நடத்துறாரு அவரு கண்ட்ரோல் பண்றதுக்கு? சொல்லுங்க. இது பப்ளிக் கேம்பிங், மக்களை சந்திக்க வராது சரிங்களா? அது யாரு என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே அவர் மேலேயே சில பேர் பிளேம் பண்றீங்க. நீங்க கேள்வி கிடையாது தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறது சிஎம் கேட்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கணும். நீங்க அங்க அது கொடுத்த நாள் மட்டுமே அந்த பிரச்சனை ஆச்சு நீங்க சொல்லணும், கேட்கணும். நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உடனே ஒரு பக்கம் நீங்க திரும்புறீங்க, சில பேர் திரும்புறீங்க, திரும்ப வைக்கிறாங்க. அந்த அந்த இடத்த கொடுக்காம இருந்தா இந்த இஷ்யூவே நடந்திருக்காது, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்காது, இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இப்ப ஒரு இன்டர்வியூல சிஎம் சார் கேட்டாங்க, பர்மிஷன் இந்த இஷ்யூ கூட்டத்துக்கு இஷ்யூ ஆச்சுன்னா பேசாத போயிடுறாரு. எதுக்கு போனோம்? என்ன தப்பு இல்லைன்னா சொல்ல முடித்தானே? ஒரு நிவாரணத்துக்கு அதுல வச்சு ஒரு பாலிடிக்ஸ், செந்தில் பாலாஜி அறக்காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கேனு எதுக்கு? இதெல்லாம் கரண்ட் கட் பண்ணீங்க, அங்க இருந்து பார்த்தா தெரியல, கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஏரியால அப்படிதான் வரும், கூட்டம் வரும்னு தெரியும். ஆனா நீங்க 10,000 பேர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று சொல்றீங்க. அப்ப அதிகமாக சொன்னா இடம் குத்திருப்பீங்களா நீங்க? அதுதான் நான் கேட்கிறோம். பெரிய இடம் கொடுங்கன்னு நாங்க தான் சொல்றோம், ரவுண்டான அந்த கொடுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் கொடுக்கல. நீங்களே ஒரு இடத்த கூட் பண்ணி மக்கள் இந்த கூட்டம் வருவாங்க, எதனா ஒன்று நடக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா? சந்தோஷமா? ஹாப்பியா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க சரிங்களா? அதுதான் மக்கள்லாம் முட்டாள் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நீங்க நினைச்ச மாதிரி நெக்ஸ்ட் வீக் வர கேம்பெயின் ரத்து பண்ணிட்டீங்க. அதுதான் ஆசைப்பட்டீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் வீக் நடக்க போற கேம்பெயின் ராணிப்பேட்டை வேலூர்ல நடக்குது ரத்து ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அது கிடையாது. இனி வரப்போற நாட்கள் அது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல, தளபதி எப்படி அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு தெரியல. அவரும் ஒரு அறிக்கை இப்ப விட்டுருக்காரு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இது இது வச்சு நம்ம அரசியல் பண்ணல ஓகேங்களா? அவர் குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணா தம்பி எல்லாம்